ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا به وتوحيدا، وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، الحمد لله. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஈடேற்றத்தையும் நல்வழியையும் வழங்குவானாக. அந்த ஈடேற்றமும் அந்த நல்வழியும் அல்லாஹ் இறக்கின திருமறையில் இருக்கின்றது. அல்லாஹ்வின் அடியார்களே, இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான், நிச்சயமாக இந்த குர்ஆன் எது மேலானதோ, எது சிறந்ததோ, எது நியாயமோ, எது சிறப்பிற்குரியதோ அதன்பாலே இந்த குர்ஆன் படி நடத்துகிறது. எந்த சத்தியம் உயர்ந்த சத்தியமோ, எந்த வழி உயர்ந்த வழியோ, எந்த பாதை நேரிய பாதையோ, அந்த பாதையின் பால் இந்த குர்ஆன் வழி நடத்துகிறது என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, நம் வாழ்க்கையின் பாதையை எதன் அடிப்படையில் வைத்திருக்கிறோம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர்களுடன் குர்ஆனுடைய தொடர்பு அவர்களிடம் எப்படி இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, முஃமினூன்களின் தாய், அவர்களிடம் கேட்கப்பட்ட போது சொல்கிறார்கள், அவர்களின் வாழ்க்கை முழுவதுமே குர்ஆனாக இருந்தது, அவர்களின் குணாதிசயம் முழுவதுமே குர்ஆனாக இருந்தது. அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆன் நம் வாழ்க்கை எந்த அளவிற்கு இருக்கிறது? குர்ஆனின் கல்வி, குர்ஆனின் நமக்கு இருக்கக்கூடிய குர்ஆனுடைய அந்த தொடர்பு, குர்ஆனுடைய உறவு என்ற அளவிற்கு இருக்கிறது. சடங்காகவா, வெறும் ஒரு சடங்காகவா, அல்லது மாற்று மதத்தார்கள் அவரவர்கள் தங்களுடைய வேதம் என்று கருதி கொண்டிருப்பவர்கள் போல் அதை வெறுமன மேஜையிலும் தேதையிலும் வைத்திருப்பதை மட்டுமா? அவர்களில் போல் நாமும் நம்முடைய குர்ஆனை, இந்த திருமறையை வெறுமன வீட்டில் ஓரமாக வைத்திருப்பதற்குமா? அல்லது நன்மாராயங்களை குர்ஆனிலிருந்து எடுத்து அதை ஓதி அதை செயல்படுத்தி அதை நம் வாழ்க்கை முறையில் எடுத்துக் கொள்வதற்கா? அல்லது குர்ஆனை ஒதுக்கி, குர்ஆனை ஓரம் தள்ளி, குர்ஆனை புறம் தள்ளி யூடியூப்களிலும் இன்ஸ்டாகிராமிலும் வருபவர்களின் ஆலோசனைகளை எடுத்துக்கொள்வதற்கும் அவர்களின் வாழ்க்கை முறையை வாழ்வதற்குமா? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இன்றைய நிலைமை இன்று அவ்வாறு தான் போய்கொண்டிருக்கிறது. இந்த குர்ஆனை மஹ்ஜூராக, இந்த குர்ஆனை ஒதுக்கப்பட்டதாக, இந்த குர்ஆனை கருத்தில் கொள்ளாதப்படாத ஒரு உம்மத்தாக நாம் வளர்ந்து கொண்டு வருகிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நன்மாராயம் சொல்ல வேண்டுமா? யூடியூப், அது முஸ்லிமாக இருக்கட்டும், கல்வி அறிவில்லாமல் பேசுபவர்களாக இருக்கட்டும், அல்லது முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், ஏனெனில் அவர் பொதுவான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்கு தெரியாது அந்த பொதுவான விஷயம் எந்த இடத்தில் எதை பற்றி பேசுகிறார்கள், அந்த பொதுவான விஷயத்தில் என்ன விஷம் இருக்கிறது, விஷத்தை அவர்கள் தருகிறார்கள் என்பதல்ல அதற்கு அர்த்தம். அவர்கள் மதம், அவர்களுடைய விஷயங்களை பேசுகிறார்கள். கூட்டத்தோடு சேர்ப்பது போல் பேச்சோடு பேச்சாக இறை மறுப்பிற்கு குஃபுரை பேசுவார்கள், இறை மறுப்பான ஷிர்கை பற்றி பேசுவார்கள். அது நமக்கே தெரியாது. ஆனால் கேட்டால்
நன்மாராயம் சொல்வதில் இவரை அடித்துக் கொள்வதற்கு யாரும் இல்லை. ஒரு விஷயத்தை அழகாக பேசுவதில் என்ன விஷயங்கள்? பொது தத்துவங்கள், வாழ்க்கையின் பொது விஷயங்கள், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் எங்கே? இதெல்லாம் குர்ஆனில் இல்லாததையா ஒரு நன்மாராயத்தை ஒரு முஸ்லிம் பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த உலகத்திற்கு அருளப்பட்ட இந்த திருமறை, உலக முஸ்லிம்களுக்கு அருளப்பட்ட திருமறை, இந்த திருமறையில் அல்லாத ஒன்றையா நாம் புதிதாக மற்றவரிடம் கற்றுக்கொள்ள போகிறோம்? ஏன் இந்த நிலை? அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆனுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நம் மீது கடமையாக இருக்கிறது. இது நம்மோடு மட்டுமல்ல, நம் பிள்ளைகளையும் நம்முடைய வீட்டார்களுக்கும் குர்ஆனுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளாமல் போவதனால் தான் எல்லா பிரச்சனைகளும் வருகின்றது. சஹாபாக்கள் வெற்றியடைந்த சமுதாயமாக இருந்ததின் காரணம் குர்ஆனை எடுத்தினார்கள், குர்ஆனை ஓதினார்கள், குர்ஆனை எடுத்து செயல்பட்டார்கள். ஆனால் நாமோ குர்ஆனை ஒரு சடங்காக பார்ப்பதிலும், குர்ஆனை ஒரு சடங்காக மட்டுமே பார்க்கிறோம். அது ஏதோ நாம் மதிக்க வேண்டும். எவ்வாறு மதிக்க வேண்டும்? எவ்வாறு மதிக்க வேண்டும்? அது கீழே விழுந்தால் உடனடியாக எடுத்து வைப்பது, அதற்கு உடனடியாக முத்தம் கொடுப்பது, அல்லது காலை நீட்டி வைக்காது, காலை குர்ஆனின் பால் நீட்டி வைக்காது, மரியாதை தருவது. இதில் மட்டுமே நாம் எத்தனை வருடங்கள், எத்தனை தலைமுறைக்கு இந்த அடிப்படையிலே மட்டும் இந்த குர்ஆனுக்கு நாம் மதிப்பு தரப்போகிறோம்? குர்ஆனிற்கான உண்மையான மதிப்பு எங்கே இருக்கிறது? குர்ஆனிற்கான உண்மையான மதிப்பு அதை ஓதுவதில் இருக்கிறது, ஓதின அந்த கருத்துக்களின் பால் செயல்படுவதில் இருக்கிறது. ஏனெனில் அல்லாஹ் இந்த குர்ஆனை நேர் வழியாகத்தானே இறக்கியிருக்கிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நிலைமை எங்கே போனது நம்மிடம்? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ரமதான் வர இருக்கிறது, 2 மாதங்கள். இன்னும் 2 மாதங்களில் அல்லாஹ் நம்மை உயிருடன் வைத்திருப்பானா என்பதை நாம் அறியவில்லை. ஆனால் அந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட ரமதான் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, அவசரப்படுத்திக் கொள்ளுங்கள், நன்மையை தேடி செல்லுங்கள். இந்த குர்ஆனை விட்டுவிட வேண்டாம். குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நம் வாழ்க்கை குர்ஆனோடு எடுத்துக்கொள்வதில்லை. அதுவும் எங்கே வாதிப்படுகிறது? பிள்ளைகளை குர்ஆன் ஓதுகிறானா என்பதையும் பார்ப்பதில்லை. பிள்ளைகளை மதரசாவிற்கு சத்தியத்தை சொல்லித் தரக்கூடிய குர்ஆனை அழகிய முறையில் ஓதி அதன் கருத்துக்களை மக்களுக்கு புரிய வேண்டும் என்ற நிலை வர வேண்டும். சில தாய்மார்கள், சில பெற்றோர்கள் குர்ஆனை ஓதுவதற்கு அனுப்புகிறார்கள். ஆனால் அந்த குர்ஆனின் கருத்து வேண்டாம் என்று சொல்கிறீர்களா? நான் கேட்கிறேன், எவ்வாறு? குர்ஆன் ஓது, ஆனால் ஐவேளை தொழுவது, மார்க்க ரீதியாக இருப்பது ஏதோ உறுத்தலாக ஆகிவிடுகிறது. இன்று ஐவேளை தொழுவதை, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய கடமையான ஐவேளை தொழுகையை தொழுவதை கூட வித்தியாசமாக பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் நம் காதில் வரும் பொழுது நெஞ்சம் நம்மை உமிழ்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படி என்றால் என்ன அர்த்தம்? குர்ஆன் மதரசாக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்புவீர்கள், ஆனால் அந்த சத்திய குர்ஆனின் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தால் அவர்களை நீங்கள் ஏசுவீர்கள், அவர்களை நீங்கள் பேசுவீர்கள், அவர்களை நீங்கள் கடுப்போக்குவாதி என்று முத்திரை குத்துவீர்கள். அது வல்லவா உங்கள் வாழ்க்கை? அது வல்லவா உங்களுடைய நியாயம்? இது வல்லவா உங்களுடைய நியாயமாக இருக்கிறது? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். குர்ஆன் ஓத வேண்டும். அப்படி என்றால் என்ன? யூதர்களை போல கல்வியை படித்து செயல்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களா உங்கள் பிள்ளைகளை? என்ன நியாயம் இது? அப்படி என்றால் குர்ஆன் என்றால் என்ன? கடைசி வரைக்கும் அதன் அர்த்தங்கள் தெரியாமல் புரியாமல் ஓத வேண்டும். இதுதான் குர்ஆனா? இப்படித்தான் சமூகம் பெற்றெடுக்கப்பட்டதா? இப்படித்தான் சமூகம் வெற்றியை அடைந்தார்களா? குர்ஆன் என்ன என்பதை தெரியாது, மொழி, அந்த மொழியை கற்றுக்கொள்ளவில்லை, அந்த மொழியிலே என்ன இருப்பதும் தெரியவில்லை, தமிழ் மொழிபெயர்ப்பையும் சரியான தமிழ் மொழிபெயர்ப்பையும் படிப்பதில்லை. எதுவுமே தெரியாமல் வெறுமன ஓதுவதினாலேயே குர்ஆனுடைய ஹக்கை நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று எந்த அடிப்படையில் சொல்கிறீர்கள்? எப்படி குர்ஆனின் நன்மாராயத்தை நம் வாழ்க்கையில் செயல்படுத்த முடியும்? குர்ஆன் ஓதுவதில் தெரிந்து கொள்ளுங்கள். குர்ஆனை விட்டு விடுபவர்கள், குர்ஆனை புறந்தள்ளுபவர்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறானே, அந்த குர்ஆனை ஒதுக்கினவர்கள் யார் என்றார்கள் தெரியுமா? வெறுமன குர்ஆனை ஓதிவிட்டதால் அவர் குர்ஆனை எடுத்துக்கொண்டார்கள் அல்ல. குர்ஆனை ஓதுவார்கள், இந்த குர்ஆனை ஓதுவார்கள், ஆனால் அந்த குர்ஆனுடைய கருத்துக்களில் குர்ஆனின் படிப்பால் அவர்கள் செயல்பட மாட்டார்கள். இவர்களும் குர்ஆனை புறந்தள்ளியவர்களில் வரக்கூடியவர்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக.
நாமும் ஓதுவதில்லை, நம் பிள்ளைகளும் ஓதுவதின் பால் ஆர்வப்படுத்துவதில்லை. இங்கே ஓதுவது என்பது யாராவது எங்கேயாவது ஏதாவது எந்த கொள்கையில் இருக்கிறார், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இணை வைக்கிறார்கள், யா கௌஸ் யா மொய்தீன் என்று அழைக்கிறார்கள், அவர்கள் எந்த கொள்கையில் இருக்கிறார்கள், அதை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. அவர் என்ன செய்கிறார்? காலம் காலமாக வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக அந்த சடங்கை செய்கிறார். என்ன சடங்கு? குர்ஆனை ஓதி தருகிறார். அதனால் நான் பிள்ளையை அனுப்பிவிடுவேன். அவன் என்ன நிலை காணாலும் சரி, என்ன தவறான கொள்கைகளை அந்த பிள்ளைகளுக்கு அந்த பிஞ்சு நெஞ்சங்களில் நஞ்சை விதைக்கிறவர்களாக இருப்பார்கள். அதை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆனால் அனுப்பிவிடுவது சுப்ஹானல்லாஹ், எந்த விதமான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பெற்றோர்களிடம் இது இல்லை. அதுவே சத்தியத்தையும் குர்ஆனின் கருத்துகளையும் குர்ஆன் நமக்கு தந்த அறிவுரைகளையும் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர் கற்றுத்தந்தால், அதை வீட்டிற்கு எடுத்து சென்றால், தன் பெற்றோர்களிடம் அதை பற்றி பேசினால், குர்ஆன் ஓதத்தான அனுப்பின உன்ன ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? குர்ஆன் ஓதத்தான் அனுப்பின உன்ன இதெல்லாம் என்ன என்ன ஸ்கூல்ல தொழுவுற நடம் பிடிக்கிற? எப்படி தொழுவ முடியும்? ஸ்கூல்ல இருக்க இல்லையா நீ? உனக்கு 15 வயது ஆனா என்ன? 9வது படிச்சால் என்ன, 10வது படித்தால் என்ன? ஸ்கூல் தான் உனக்கு முக்கியம். நோன்பெல்லாம் உனக்கு முக்கியம் அல்ல, தொழுகை எல்லாம் உனக்கு முக்கியம் அல்ல. குர்ஆனை ஓதத்தானே அனுப்பினேன் என்று பேசுவது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இது என்ன இஸ்லாம்? இது என்ன இஸ்லாம்? இந்த இஸ்லாமை தான் கற்றுக்கொண்டு வருகிறோமா? இந்த இஸ்லாமின் பால் தான் நாம் செயல்பட்டு வருகிறோமா? ஒரு பிள்ளை குர்ஆனின் கருத்தை சத்தியத்தை எடுத்து நடத்தினால் அவனை கடும்போக்குவாதியாக பார்க்கக்கூடிய சமூகம் இன்று உருவாகி கொண்டிருக்கிறது என்றால் எந்த நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம்? இத்தகுல்லாஹ், பெற்றோர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நாளை அல்லாஹ்விடம் நீங்கள் இது பற்றி கேள்வி கேட்கப்படுவீர்கள். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. நீங்கள் அனைவர்களும் நாளை உங்கள் பொறுப்புகளுக்கு பால் நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. குர்ஆனுடைய கல்வியின் விஷயத்தில் எந்த விதமும் சமரசம் அல்லாத சத்தியத்தை பேணக்கூடிய பெற்றோர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி ذنب فاستغفروه انه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. அதே போலத்தான் உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம், அந்த முன்னுரை, அந்த அதிவேகமான அந்த முக்கியத்துவங்களை மார்க்க கல்வி என்று வந்துவிட்டால் போதும் உடனடியாக சுதாரித்துக் கொள்வது. உலக கல்வியில் அப்படி படிக்க வேண்டும், இப்படி படிக்க வேண்டும். எப்படிப்பட்ட உலகம்? எப்படிப்பட்ட உலகம்? அல்லாஹ் இந்த பூமியை, அந்த உலகத்தை கொசுவுடைய ரக்கை சமம் அளவிற்கு கூட அல்லாஹ் இந்த உலகத்தை பார்க்காத இந்த உலகத்திற்கு அதை படிக்க வேண்டும், இதை படிக்க வேண்டும். இதற்கு தடையாக, இந்த படிப்பிற்கு தடையாக குர்ஆன் வந்தாலே கூட அதை எதிர்க்க துணிக்கக்கூடிய மக்கள், பெற்றோர்கள் உருவாகி கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. இவர்களுக்கு எங்கே தெரிகிற போகிறது இந்த குர்ஆனின் நன்மை என்று எவ்வாறு தெரிய போகிறது? அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே, எந்த ஒரு பள்ளியில் குர்ஆனை எடுத்து அதை ஓதி அதை செயல்படுத்தக்கூடிய இந்த குர்ஆனை எடுத்து ஒரு பள்ளியில் அமர்கிறார்கள் என்றால் மலக்குகள் அவர்களின் மீது ரஹமத் பொழிகிறார்கள், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை வாங்கி தருகிறார்கள், அவர்கள் துஆ செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரஹமத் அவர்களை சூழ்கிறது என்ற இப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் எப்போது உணரப் போகிறோம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே, "கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹ்." உங்களில் சிறந்தவர்கள் யார் குர்ஆனை ஓதி தானும் கற்று பிறருக்கும் கற்று தருகிறார்களே, அவர்களே உங்களில் சிறந்தவர்கள் என்ற இந்த ஹதீஸ் எல்லாம் எங்கே செவிமடுக்க போகிறார்கள்? நம் பெற்றோர்கள். அப்படித்தானே ஆகிவிட்டது. அல்லாஹ்வின் அடியார்களே, கைருக்கும் உங்களில் சிறந்தவர் யார் என்றால்
அப்படியே ஹதீஸை இன்ஸ்டாகிராமிலும் யூடியூபிலும் கடந்து செல்வது போல் சென்று விடாதீர்கள். அல்லாஹ்வின் தூதரின் வாக்கு, அல்லாஹ்வின் தூதரின் பேச்சு, மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அவர் மனோ இச்சையின்பால் பேச மாட்டார். அவர் பேசுவது எல்லாம் வஹியால் அறிவிக்கப்படுவதை அன்றி வேறு எதுவும் இல்லை என்ற அந்த மாநபி பேசுகிறார்கள். ஹைருக்கும், உங்களில் சிறந்தவர், மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் சிறந்தவர் யார் குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுத் தருகிறாரோ. எங்கே செல்ல போகிறோம்? எங்கே இதையெல்லாம் சிந்திக்க போகிறோம்? எங்கே இதையெல்லாம் சிந்திக்க போகிறோம்? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் இந்த குர்ஆன் என்ன செய்ய போகிறது என்பதை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்வதை எல்லாம் நாம் எங்கே செவிமடுத்தோம்? அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஹதீஸை சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த ஹதீஸை இப்போது உங்களிடம் நான் இதை படித்து காண்பிக்கின்றேன். கவனியுங்கள், தெளிவாக கவனியுங்கள். இந்த குர்ஆன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது, அல்லாஹ் எப்படிப்பட்ட மகத்துவத்தை தந்திருக்கிறான் என்பதை பாருங்கள். இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மறுமை நாளில் மன்னரை பிளந்து எழும்போது, மன்னரைகள் கபறுகள் பிளந்து எழும்பொழுது, மனிதன் மரணித்ததற்கு பிறகு பிறந்து எழுந்தபோது குர்ஆன், அதாவது இந்த குர்ஆன் உலகில் தன்னை ஓதியவரை, யார் இந்த பூமியில் அந்த குர்ஆனை எடுத்து ஓதி இருக்கிறாரோ, மறுமையில் பிளந்து எந்திரிக்கும் பொழுது இந்த குர்ஆன் கலைத்து போன ஒரு மனிதனின் தோற்றத்தில் சந்திக்கும். அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆன் கலைத்து போன ஒரு மனிதனின் தோற்றத்தில் சந்திக்கும். என்ன அர்த்தம் என்று சொல்கிறார்கள் என்றால், குர்ஆனை ஓதி 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 எடுத்த அந்த நன்மைகள், அந்த குர்ஆன் கலைத்து போன ஒரு மனிதனுடைய ரூபத்தில் கபரில் இருந்து எழுதப்பட்ட அந்த மனிதன் யார்? அவன் குர்ஆனை எடுத்து ஓதி இருப்பான். இந்த பூமியில் இந்த குர்ஆனை எடுத்து ஓதி இருப்பான். அதற்பால் செயல்படுத்தி இருப்பான். அந்த கருத்துக்களை தன் வாழ்க்கையில் எடுத்து நடத்தி இருப்பான். அந்த மனிதனை பார்த்து குர்ஆன் கேட்கிறது, என்னை தெரியுமா என்று. அந்த அஜர், அந்த நன்மைகள் ஓதின அந்த நன்மைகள் கேட்கிறது, என்னை தெரியுமா என்று. அதற்கு அவர் சொல்கிறார்கள், உன்னை எனக்கு தெரியவில்லையே என்று கூறுகிறார்கள். அப்போது அது, நான் தான் உனது தோழனான குர்ஆன், கடும் வெயில் நேரங்களில் நோன்பால் உன்னை தாகிக்க செய்தேன். கடும் வெயில் நேரங்களிலும் நீ நோன்பை பிடித்திருந்தாய், ஆனாலும் நீ என்னை ஓதினாய். நீ ஓதினாய், நோன்பிலும் கடும் வெயிலிலும் நீ என்னை ஓதினாய். நான் தான் உனக்கு தாகிக்க செய்தேன், உனக்கு தாகத்தை ஏற்படுத்தினேன். அந்த குர்ஆனை ஓதி இரவெல்லாம் வணக்கத்திற்காக உன்னை விழிக்க செய்தேன். இரவெல்லாம் வணக்கத்திற்கு உன்னை நான் தான் விழிக்க செய்தேன். ஒவ்வொரு வியாபாரியும் தனது வியாபாரத்தின் பின்னால் லாபத்தை எதிர்பார்த்து ஓடிக்கொண்டிருந்த சமயத்தில் நீயோ இன்று எல்லா வியாபாரங்களுக்கும் மேலான நிலையில் இருக்கிறாய். ஒவ்வொரு வியாபாரியும் காசை பார்த்து எதிர்பார்த்து பின்னாலே ஓடிக்கொண்டிருப்பார்கள், குர்ஆனை ஓதியிருக்க மாட்டார்கள். அப்படி இருக்க நீயோ வியாபாரத்திற்கெல்லாம் மாபெரும் வியாபாரமான, நன்மையை சம்பாதிக்கக்கூடிய வியாபாரமான இந்த குர்ஆனை நீ எடுத்து ஓதியிருக்கிறாய் உன்னுடைய பூமி வாழ்க்கையில் என்று கூறுகிறார். பிறகு அவரது வலது கையில் ஆட்சி அதிகாரமும், இடது கையில் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த நித்தியமும் வழங்கப்படும். அவரது தலையில் கண்ணியத்தின் கிரீடம் சூட்டப்படும். அவரது பெற்றோருக்கு 2 உயரிய ஆடை அணிகள் அணிவிக்கப்படும். அவருடைய பெற்றோருக்கு 2 உயரிய ஆடை அணிகள் அணிவிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் இருவரும் எதனால் எங்களுக்கு இந்த ஆடை அணிவிக்கப்பட்டது என்று கேட்பார்கள். யார் கேட்பார்கள்? அந்த பெற்றோர்கள் கேட்பார்கள். அந்த பெற்றோர்கள் கேட்பார்கள், எங்களுக்கு எதனால் இந்த ஆடைகள் அணிவிக்கப்படுகிறது என்று கேட்பார்கள். அதற்கு, உங்கள் பிள்ளை குர்ஆனை கற்றதால் தான் உங்களுக்கு இந்த ஆடைகள் அணிவிக்கப்படுகிறது என்று சொல்லப்படும். பிறகு அக்குர்ஆன் ஓதியவரிடம், நீர் ஓதுவீராக, சொர்க்கத்தின் படித்தரங்களிலும் அறைகளிலும் மேலேறி செல்வீர்களாக என்று நன்மாராயம் கூறப்படும். வேறு எதிலாவது இந்த நன்மையை காட்டுங்களேன். வேறு எதிலாவது. இந்த பூமியில் ஓடி 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 உழைத்துக் கொண்டிருக்கும் மக்களே, இந்த பூமியில்
குர்ஆனின் பால் திரும்பாமல், அல்லாஹ்வுடைய தீனின் பால் திரும்பாமல் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கும் மக்களே, வியாபாரம் வியாபாரம் என்று திரிந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களே, வேறு எதிராவது இந்த நன்மையை உங்களால் காட்ட முடியுமா? அல்லாஹ் இதில் உள்ள பிள்ளைகளாக நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாக்கியத்தை பெறக்கூடிய பெற்றோர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இந்த குர்ஆனை பிடித்த சமூகமாக, இந்த குர்ஆனை ஓதி இந்த குர்ஆனின் பால் அமல் செய்ய சமூகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.